Hi viewers, this is Aisha. Welcome to the new episode of Good Food Lunch, and I'm super excited to introduce today's lunch. So today's lunch is white rice, groundnut gravy, goose poriyal, salads, fritters and watermelon. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவில் நான் சீரகம் போடுறேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போடுங்க. குழம்புக்கு எப்பயுமே வெங்காயம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது, ஏன்னா இனிப்பான டேஸ்ட்டை கொடுக்கும். இது கூடவே ஒரு 3 அளவு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இதையும் போட்டதுக்கப்புறமா தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளியை சாப் பண்ணி போட்டிருக்கேன். மசாலா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், இதையெல்லாம் போட்டுக்கோங்க. புளி நல்ல ஒரு லெமன் சைஸ் புளியை நல்ல சுடு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள். இது போட்டதுக்கப்புறமா ஒரு கொதி விடுங்க. கொதி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற வச்சுருக்க நிலக்கடலையை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குழம்புல இது வெந்தால் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நிலக்கடலையில் அதிகமான புரத சத்து இருக்குது, அதாவது ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நிலக்கடலையில் உள்ள ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப நல்லது. ஸோ இது அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த மாதிரி குழம்புல வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ எப்பயுமே பிளேட்டிங் பண்ணுறப்ப நமக்கு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் கார்ப்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் ப்ரோட்டீனுக்கு எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நிலக்கடலை எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ அதனால் நான் சாலட்ஸ் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா அதில் கியூக்யூம்பர், ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு பொரியல் வச்சுருக்கேன், கோஸ் பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போடுறப்ப குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வத்தல் இல்லைன்னா இந்த குழம்பு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக வத்தல் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரூட்ஸுக்கு நான் வாட்டர்மெலன் எடுத்து. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி ஃபார் எவர்.